Hi, welcome to our channel Jaya Tech Vlogs. இந்த சேனலுக்கு ஜெயா டெக் vlogs தான் பேர் மாற்றினேன். நம்ம சேனலில் இருக்கிற எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. நம்ம சேனலில் பேர் மாற்றினதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு வீடியோ சாம்சங் A50க்கு டிஸ்பிளே டேமேஜ் ஆயிடுச்சு. அந்த டிஸ்பிளே எப்படி மாற்றணும் என்ற ப்ராசஸ் தான் ஃபஸ்ட்டு வீடியோ. லேட் பண்ணாத வீடியோ ஓடி போயிடலாம். லெட்ஸ் பிகின் த வீடியோ. எல்லாருக்குமே ஸ்வாகதம். இதுதான் சாம்சங் A50. இந்த மொபைலு இந்த மேலே இருக்கிற டிஸ்பிளே மாற்றணும். டிஸ்பிளே டேமேஜ் ஆயிடுச்சு. பார்த்தீங்களா, சாம்சங் மொபைலு. இது A50 மாடலு. ஃபஸ்ட்டு இந்த பின்னால் இருக்குதுல்ல, அந்த டோர் ரிமூவ் பண்ணணும். ஆக்சுவலானா இது ப்ளோயர் வச்சு ஹீட் பண்ணி ரிமூவ் பண்ணணும். இது ஆல்ரெடி கீழே கொஞ்சம் லூஸ் ஆயிடுச்சு. அதனால் சிம்பிளாக பேக் டோர் வந்துருச்சு. நெக்ஸ்ட் அங்கே தெரியுதில்ல, இந்த ஸ்க்ரூங்க எல்லாமே ரிமூவ் பண்ணி வச்சிடணும். ஸ்க்ரூங்க எல்லாம் ரிமூவ் பண்ணணும் ஃபஸ்ட்டு. எல்லா ஸ்க்ரூவும் ரிமூவ் பண்ணிட்ட அப்புறம் இந்த சைடு டோர் ரிமூவ் பண்ணணும். கோர் இருக்குதில்ல, அந்த கோரில் நைஸாக அங்கே தெரியுது, அந்த ஏரியாவில் போட்டு இவனு ஏற்றணும். தெரியாமல் தமிழில் பேசுகிறேன், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ப்ளீஸ். அந்த டோர் ரிமூவ் பண்ணிட்டப்போ ஃபஸ்ட்டு பேட்ரி ஸ்ட்ரிப் ரிமூவ் பண்ணணும். ரிமூவ் பண்ணிட்ட அப்புறம் இந்த மெயின் போர்ட் டு சப் போர்டு இருக்குதில்ல, அதுதான் சப் போர்டு டு மெயின் போர்டு வந்து இந்த 2 ஸ்ட்ரிப்பு ரிமூவ் பண்ணணும். பேட்ரி ஸ்ட்ரிப் ரிமூவ் பண்ணாதே அப்படியே காணி வச்சுன்னு செக் பண்ணால் ஒருவேளை இந்த ஃபோன் ஆன்லைன் இருந்தால் டிஸ்பிளே டேமேஜ் ஆகிடும், உள்ள ஷார்ட் ஆகிடும். அதனால ஃபஸ்ட்டு பேட்ரி ஸ்ட்ரிப் ரிமூவ் பண்ணிட்ட அப்புறம் தான் எந்த வேலைன்னா கூட நெக்ஸ்ட்டு பண்ணணும். நெக்ஸ்ட்டு டியூசர் எடுத்துக்கிட்டு அங்கே இருக்குதில்ல, அதுதான் டிஸ்பிளே ஸ்ட்ரிப்பு. அது நைஸாக ரிமூவ் பண்ணணும். ரிமூவ் பண்ணிட்டுக்கப்புறம் மேலே இருக்கிற டிஸ்பிளே கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணி வச்சிடணும். இங்கே தெரியுதில்ல, மேலே இந்த சைடெல்லாம் நீட்டாக ஃபுல்லாக ரிமூவ் பண்ணி டிஸ்பிளே எல்லாமே வெளியே கட்டிடணும். இந்த டிஸ்பிளே என்னை ரொம்ப ரிஸ்க் வச்சிச்சு. எதுக்குன்னா அந்த சைடு இருக்கிற மின்னு போட்ட கம்மும் ஃபுல்லாக கெட்டே பிடிச்சிக்கிச்சு. அதனால் பாருங்கள், டிஸ்பிளே கூட கம்ப்ளீட்டாக வெளியே வரல. ரொம்ப ரிஸ்க்கு. கிட்ட எனக்கு 40 நிமிஷம் 50 நிமிஷம் பிடிச்சிது எனக்கு இந்த டிஸ்பிளே ரிமூவ் பண்ணுறதுக்கும். ஃபுல்லு ரிஸ்க் வச்சிச்சு. டேமேஜ் ஆன டிஸ்பிளே சிம்பிளாக ரிமூவ் ஆகிறத விட்டுட்டு பாருங்கள் எவ்வளோ ரிஸ்க் இருக்குது. இதெல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக கைட்டி கிட்ட 40 minutes to 1 hour டைம் ஆனால் பிடிச்சிச்சு. ஃபைனலி ரிமூவ் பண்ணிட்ட அப்புறம் பெரிய ட்விஸ்ட்டு, மாமூல் ட்விஸ்ட் இல்லை. பார்த்துனே இருங்களா. நெக்ஸ்ட் இதுக்கு டிஸ்பிளே செக் பண்ண போகிறேன். அப்போ எப்படி இருக்கும் இந்த ஒரு பீஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணுறது பாருங்கள். இதுக்கப்புறம் இந்த சுட்டும் கார்னர் இருக்குதுல்ல, இதுக்கு அந்த ஐபி எடுத்துக்கணும், ப்ரஷ் எடுத்துக்கணும், நீட்டாக க்ளீன் பண்ணணும். நீட்டாக சின்ன பீஸ் கூட இல்லாமல் நீட்டாக க்ளீன் பண்ணணும். க்ளீன் பண்ணிட்ட அப்புறம் தான் நம்ம டிஸ்பிளே செட் பண்ணால் நீட்டாக வரும். இதை பாருங்கள், நீட்டாக சின்ன பீஸ் கூட இல்லாமல் ப்ரஷ்ஷு ஐபி எடுத்துக்கிட்டு நீட்டாக க்ளீன் பண்ணணும். க்ளீன் பண்ணிட்ட அப்புறம் போர்டு வச்சு கனெக்ஷன் எல்லாமே கொடுத்து டிஸ்பிளேக்கு கனெக்ஷன் கொடுத்து டிஸ்பிளே ஆன் பண்ணி செக் பண்ணணும். ஃபஸ்ட்டு பாருங்கள், போர்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டுனா டிஸ்பிளே இருக்குதில்ல, டிஸ்பிளே வச்சு பின்னால் இந்த ஸ்ட்ரிப்புங்கெல்லாம்
நீட்டாக அந்த டிஸ்பிளேக்கு செட் பண்ணிவிட்டு டிஸ்பிளே ஸ்ட்ரிப் எல்லாம் செட் பண்ணாச்சு. இப்போது ஆன் பண்ணுறதுக்கோ ட்ரை பண்ணலாம், என்ன ஆகுமோ. இது என்னதுடா இதா இவ்வளோ ஆயிடுச்சா? கோவிந்தா, டிஸ்பிளே దెబ్బొచ్చేసి ஒன்று இந்த டிஸ்பிளே அப்புறம் டவுனுக்கு எடுத்துன்னு போயிட்டு பின்னும் ரீப்ளேஸ் பண்ணின்னு வரணும். திருப்பி போயிட்டு இப்போ தான் ஒரு புது டிஸ்பிளே கொண்டு வந்தேன். இதெல்லாம் நோ ப்ராப்ளம் ஒர்க் ஆகுதுன்னு சொன்னாங்க, அதனால் எடுத்துகிட்டு வந்தேன். இப்போது இது அந்த மொபைல் போர்டுக்கு போட்டு செக் பண்ணலாம். பார்த்தீங்களா, டேங்கோ கம்பெனி புது டிஸ்பிளே. இப்போ செக் பண்ணி பார்க்கலாம் ஒர்க் ஆகுதா இல்லையா. செட் பண்ணிட்டேன், ஆன் பண்ணி பார்க்கலாம். யா, செட் ஆயிடுச்சு. அப்பாடி, சரியான ட்விஸ்ட்டு. ஃபைனலி இந்த டிஸ்பிளே செட் ஆயிடுச்சு. டச் ஒர்க் ஆகுமோ? ஓகே, டச்சு குட். டிஸ்பிளே எல்லாமே சூப்பராக தான் இருக்குது. டச் எல்லாம் அக்யூரஸியாக ஒர்க் ஆகுது, ஒன்றுமே ப்ராப்ளம் இல்லாத போகுது. நெக்ஸ்ட் இந்த டிஸ்பிளே எப்படி செட் பண்ணாலும் ஃபைனல் ப்ராசஸ் இதுதான். போர்டு சுத்தம் கம் எப்படி வைக்கணுமோ இப்போ பார்க்கலாம். ஒரு கையில் போர்டு எடுத்துக்கிட்டு இன்னொரு கையில் கம் எடுத்துக்கிட்டு, இது தெரியுதில்ல, இந்த ஏரியாவில் சின்ன கேப்பு கூட இல்லாத சுத்தம் கம் நீட்டாக வச்சிடலாம். சின்ன கேப்பு கூட இருக்கக்கூடாது. சின்ன கேப் இருந்தால் லைட்டிங் எல்லாம் வந்துடும். அதனால் நீட்டாக கம் வச்சுட்டு பாருங்கள், நான் எப்படி வைக்கிறேனோ சேம் அது மாதிரி தான் கம் வைங்க. எவ்வளோ கம் வச்சாலும் இது லோக்கல் டிஸ்பிளே நான் வாங்கினது. நாங்கள் ஃபிங்கர் பிரிண்ட் ஒர்க்கிங் டிஸ்பிளே வேணாம், காசு அதிகம் ஆகிடும், அதனால் ஃபிங்கர் பிரிண்ட் ஒர்க் ஆகாதே போகிறோம்னு சொன்னாங்க. அதனால் லோக்கல் டிஸ்பிளே இது அவ்வளோ வரைக்கும் ஃபிட் ஆகாது போர்டுக்கு. காசு எவ்வளோ காசு வச்சா அவ்வளோ ஃபிட், நல்லா ஃபிட் ஆகும். ஒரு வாட்டி பாருங்கள், இது ஃபிட் பண்ணி பார்க்குறேன். கம்மலில் வச்சிட்டாங்களா பாருங்கள், சைடெல்லாம் கொஞ்சம் ஏரியாவில் ஃபிட் ஆகாது பாருங்கள். இந்த ஸ்ட்ரிப் எல்லாம் நீட்டாக வச்சுட்டு டோர் வச்சுருங்க. டோர் வச்சிட்ட அப்புறம் பேக் டோர் போடணும். அதுக்கு முன்னாடி இந்த ஸ்க்ரூங்கெல்லாம் இது முன்ன ரிமூவ் பண்ண ஸ்க்ரூங்கெல்லாம் இப்போ ஃபிட் பண்ணிடணும். ஃபிட் பண்ணிட்ட அப்புறம் பேக் டோர் போடணும். பேக் டோர் போடணுன்னாலும் அதுக்கும் கம்மு போடணும். ஸ்க்ரூ போட்ட அப்புறம் கம் போடுறேன் பாருங்கள். பேக் டோருக்கு டிஸ்பிளே போட்டால் அவ்வளோ அக்யூரஸியாக கம் போட தேவையில்லை. முன்னே இருக்கிற கம்மெல்லாம் லைட்டாக ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த பாருங்கள், இது மாதிரி கம்மு போட்டு பேக் டோர் வச்சு ரப்பர். இந்த டிஸ்பிளே சரியாக ஃபிட் ஆகாது பாருங்கள், கேப் தெரியுதா? அது கேப் தெரியுங்க, எதுக்குன்னா லோக்கல் டிஸ்பிளே காசு அதிகம் இல்லை, அதனால் அந்த கேப்பெல்லாம் அப்படியே இருக்கும். நீட்டு ரப்பரை போட்டணும்.
ரப்பர் போட்டால் கொஞ்சம் டிஸ்பிளே உக்காந்துக்குது போர்டு மேலே. ஆன் பண்ணாச்சு. இப்போ செக் பண்ணிக்கலாம். ஓகே குட். எல்லாமே நீட்டாக ஒர்க் ஆகும். ஆயிடுச்சுங்க. இதுங்க சாம்சங் A50க்கு டிஸ்பிளே எப்படி சேஞ்ச் பண்ணாமல் இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக சொல்லிட்டேன். சர்வீஸ் பண்ணி காட்டினேன். தேங்க்யூ. எந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஃபைனலி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லிட்டு ஒரு 4 பேரை சப்ஸ்கிரைபர் ஏற்றுங்க.